Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ நீட் கிளாஸ்க்கான வீடியோ ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு பயாலஜியில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இஸ் ஹியூமன் ஃபிசியாலஜி. ஓகே, ஸோ ஹியூமன் ஃபிசியாலஜியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு கெயின் பண்ண முடியும். ஸோ அதுக்கான வீடியோ தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ வீடியோங்கிறதுனால நான் வந்து டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் டாபிக் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கான ஹியூமன் ஃபிசியாலஜியை சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ லிசன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு அவுட்லைன் மாதிரி ஒரு டயக்ராம் நம்மளுக்கு ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டமோட அவுட்லைன் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இதுல நம்மளுக்கு இருக்கக்கூடிய பார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிசன் பண்ணுங்க. These parts are called as foregut. Okay? In the middle region வந்து midgut region. In the last region வந்து hindgut region. Okay va? These are the parts of our alimentary canal. So alimentary canal na நம்மளோட throughout அதாவது digestion process எங்க தொடங்கி எங்க போய் முடியுது அப்படின்னு சொல்ற பேரு தான் alimentary canal. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மவுத்ல இருந்து தான் நம்மளுக்கு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஒரு ஃபுட்டு நம்ம இன்டேக் நம்ம வந்து மவுத்தில் ஒரு ஃபுட்டு இன்டேக் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதில் என்னென்ன என்சைம்ஸ்லாம் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இப்போ எடுத்துக்க போகிற டாபிக் வந்து மவுத். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மவுத்தில் நம்மளுக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன்னா 3 பார்ட்ஸ் தான் நம்ம கட்டை பிரிக்கிறோம்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பார்ட் 4 கட்டை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ஆல்சோ இட் இஸ் கால்ட் அஸ் ectoderm. This part is called as endoderm and the final part is also belongs to the ectoderm region. Derm அப்படினாவே outermost skin part, skin வந்து நம்மளுக்கு வெளியில டச் பண்ணக்கூடிய பகுதின்னு அர்த்தம். It is a part. So ecto அப்படின்னா அவுட்சைட்ல நம்மளுக்கு அதை டச் பண்ணக்கூடிய பகுதின்னு அர்த்தம். ஸோ சின்ஸ் இங்க பாருங்க, இப்போ நம்மளுக்கு இந்த மவுத் நம்ம வெளியில நம்ம டச் பண்ண முடியுது. ஸோ இட் இஸ் அ foregut. ஓகே, மற்ற பார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இன்டீரியர் பார்ட்ஸ். இந்த பார்ட்ஸ் எதையுமே நம்மளால டச் பண்ண முடியாது. ஸோ தீஸ் பிலாங்ஸ் டு த மிட்கட். அதனால தான் அதுக்கு பேர் எண்டோடர்ம் அப்படின்னு மென்ஷன் பண்றோம். நெக்ஸ்ட் ஃபைனல் பார்ட் பார்த்தீங்கன்னா ஹைண்ட்கட். இட் ஆல்சோ அதாவது நம்மளுக்கு வெளிப்புறத்தில் தெரியறதுனால இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ எக்டோடர்ம். திஸ் இஸ் த ஹைண்ட்கட். ஓகே, ஸோ இப்போ மவுத்குள்ளார பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபர்ஸ்ட் கிளான்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ என்னென்ன டைப் ஆஃப் கிளான்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேல ஒரு கிளாண்ட், இந்த பார்ட்ல ஒன்றும் இங்க ஒரு கிளாண்டும் இருக்கு. ஓகேவா? ஸோ the 3 type of glands which is present inside our mouth is this part is called as parotid, submandibular and sublingual. ஓகேவா? ஸோ what are all the parts means? ஸோ மவுத்ல நம்மளுக்கு இருக்கக்கூடிய glands, 3 type of glands is parotid, submandibular and sublingual. Submandibular வந்து submaxillary னு சொல்லுவாங்க. சரியா? So submaxillary and sublingual. The another important point is that these parts are also called as the salivary glands. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு நம்ம ஒரு ஃபுட்டு சாப்பிட்றோம், இல்லை ஒரு ஃபுட்டை சாப்பிடணும் போல ஆசையாக இருக்கும் போது நம்மளுக்கு சலைவா செக்ரீட் ஆகுது இல்லையா? அந்த சலைவா நம்மளுக்கு எந்த பார்ட்ஸ்ல இருந்து செக்ரீட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 டைப் ஆஃப் கிளான்ஸ்ல இருந்து தான் நம்மளுக்கு செக்ரீட் ஆகுது. ஸோ சலைவா இஸ் செக்ரீட்டட் ஃப்ரம் தீஸ் 3 salivary glands. This makes the ஃபுட்டை வந்து நம்ம மாஸ்டிகேட் பண்ணுறோம், அதாவது சாப்பிட்றோம், மெல்றோம். ஓகேவா? சூ பண்ணுறோம். ஸோ சூ பண்ணும்போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு மவுத்தில் என்ன ஃபார்முக்கு அது கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த போலஸ் ஃபார்ம். த ஃபார்ம் விச் இஸ் கன்வெர்டட் த ஃபுட், த ரா மெட்டீரியல் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அது வந்து நம்மளுக்கு மாஸ்டிகேட் பண்ணும்போது
ஒரு விதமான கூழ் மாதிரி நம்ம அரைக்கிறோம்னு அர்த்தம். மாஸ்டிகேஷன்னா அரைக்கிறது. ஸோ அப்படி அரைக்கிற ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் த போலஸ். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இப்போ மவுத்தில் இருக்கக்கூடிய கிளான்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னென்ன பார்ட்ஸ் ஆஃப் பேலட்ஸ் ப்ரெசன்ட் இன்சைட் ஆர் மவுத். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மவுத்தில் இந்த ஃப்ரண்டல் போர்ஷன், அதாவது இந்த இடத்துல, these are called as palate. Okay, so 3 type of palates are present. The palates which are present inside our mouth is கவனிங்க, hard palate, soft palate and uvula. ஓகேவா? ஸோ வித்தியாசமாக பேர் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஹாட் பேலட் அப்படின்னா நம்ம பேரை வச்சே நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இந்த ஃப்ரண்டல் போர்ஷனில் நீங்கள் டச் பண்ணி பாருங்க, இட் வில் பி ஹார்ட். இந்த சென்ட்ரல் மிடில் போர்ஷன் இந்த இடத்துல நீங்கள் வந்து டச் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மேல் அப்பர் ஜாவை நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இட் இஸ் அ சாஃப்ட் பேலட். அதுக்கப்புறம் நம்ம சிறுநாக்குன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ த இன்னர் டங்க் அப்படின்னு இங்கிலீஷில் மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அந்த இன்னர் டங்க் இஸ் கால்ட் அஸ் த uvula. This is the soft inner muscle, or a small muscle which is present inside our mouth. It is also the inner tongue னு சொல்லுவோம், இல்லைன்னா small tongue அப்படின்னு சொல்லுவோம். So what is the purpose of this inner tongue அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it prevents the deglutition. Main point, it prevents the deglutition. அதாவது இப்போ நம்ம சாப்பிட்றோம், நம்மளுக்கு 2 விதமான பாத்வேவும் ஒரே இடத்துல இருக்கு. ஒன்று வந்து ஃபுட் பைப். இப்போ ஈசோஃபேகஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பாத் பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபுட் பைப்பு, இதுக்கு பக்கத்துலேயே ஒட்டி இருக்கிறது ஏர் பைப்பு, அதாவது ட்ரக்கியா. சரியா? ஸோ இந்த 2 பாத்துக்கும் பார்த்தீங்கன்னா காமனான ஓப்பனிங் தான் இருக்கு. ஒன்லி ஒன் ஓப்பன், அதாவது வால் மட்டும்தான் நம்மளுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு, அதுதான் எபிக்ளாட்டஸ். ஸோ அந்த வால்வில் தப்பி தவறி போகாம இருக்கிறதுக்கு அந்த இதை ப்ரிவென்ட் பண்ற வேலையை தான் இந்த இன்னர் டங் பண்ணுது. புரியுதா? அதாவது எபிக்ளாட்டஸ் எப்பயுமே க்ளோஸ்டா தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃபுட் இன்டேக் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அந்த எபிக்ளாட்டஸ் நான் பத்தி இனிமேல் சொல்லுவேன். அந்த எபிக்ளாட்டஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வால்வ் இப்போ எப்படி நம்மளுக்கு ஒரு பைப் இருக்கு, அதுக்கு வால்வ் எதுக்கு ஃபிக்ஸ் பண்றாங்க? in order to close and open. எப்போ நம்மளுக்கு தண்ணி தேவைப்படுதோ அப்போ ஓப்பன் ஆகுது, மற்ற டைம்லலாம் க்ளோஸ்டாக இருக்கும் வால்வ்ஸ். அந்த மாதிரி இப்போ நம்ம ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்மளுக்கு அந்த பாத் வந்து ஸோ அந்த ஏர் பைப் சைடு வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். ஸோ ஏர் பைப்புக்குள்ளார அந்த நம்ம ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எதுவும் போகாமல் தடுக்கிற வேலையை எபிக்ளாட்டஸ் பார்த்துக்கும். இன்கேஸ் அந்த வேலைக்கும் எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய ப்ரிவென்ஷனை பண்ண வேண்டிய வேலையை தான் இந்த ஊவியலா செய்யுது. இட் இஸ் ஆல்சோ எ மசில். இட் இஸ் நத்திங் வேற. அது வந்து நம்மளுக்கு எந்த ஒரு நர்வ்ஸும் அதில் இருக்காது. இட் இஸ் எ மசில். புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ த 3 type of palates which is present. ஓகே, சரி. இப்போ நம்ம கிளான்ஸ் பார்த்துட்டோம், பேலட் பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம மவுத்தில் என்னென்ன இருக்கு? டீத் இருக்கு, டங்க் இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் இஸ் த டங்க். ஸோ டங்க் பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம டங்கில் நிறைய இப்படி ஸ்மால் மைன்யூட் போர்ஸ் மாதிரி இப்படி இருக்கும் நம்ம டங்கில். இப்போ இந்த சைட்லையும் நம்மளுக்கு 2 விதமான டான்சில்ஸ் இருக்குங்கிறத நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பின்னாடி இருக்கிற போர்ஷன் தான் வந்து நம்மளுக்கு எபிக்ளாட்டஸ். ஓகேவா? நான் ஒரு அப்ராக்சிமேட் டிராயிங் பண்ணியிருக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டாக்டர்ஸ், இப்போ நீங்கள் இஎன்டி டாக்டர்ஸ் கிட்ட போனீங்கன்னா அவங்க கண்டிப்பாக இங்கே ஃபர்ஸ்ட் டச் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கு டச் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா, என்லார்ஜ்மெண்ட் இருக்குதா, அதாவது இன்ஃபெக்ஷன் இந்த டான்சில்ஸில் போய் நம்மளுக்கு என்லார்ஜ்மெண்ட் இருந்துச்சுன்னா இந்த இடம் நம்மளுக்கு இன்ஃபெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். புரியுதா? ஸோ அப்படின்னா இந்த 2 சைடில் நம்மளுக்கு டான்சிலிக் போர்ஷன்ஸ் இருக்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ வாட் ஆர் ஆல் த பார்ட்ஸ் இன் ஆர் டங்க்? ஸோ நம்ம ஸ்வீட்டு, சால்ட்டு, டேஸ்ட்டு அதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே சின்ன கிளாஸ்லேயே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ அதை தாண்டி நம்மளுக்கு டங்கில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது?
அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தீஸ் அதாவது ஃப்ரண்டல் போர்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த papillae are called as fungiform papillae. ஓகேவா? அதாவது நம்மளுக்கு ஷார்ப்பா டங்குக்குள்ளார மைன்யூட்டா இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நுனி நாக்கில் அதாவது ஃப்ரண்டல் போர்ஷன்ல இருக்கக்கூடிய பார்ட் வந்து ஃபங்கிஃபார்ம் பேப்பிலேன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் த மிடில் போர்ஷன் இஸ் த ஃபிலிஃபார்ம் பேப்பிலே. மிடில் போர்ஷன் இஸ் ஃபிலிஃபார்ம் பேப்பிலே. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு சைட்லயும் இருக்கிற டான்சிலிக்ஸ், ஓகேவா, திஸ் இஸ் கால்ட் அஸ் வாலட் பேப்பிலே. வாலட் டான்சிலிக்ஸ், வாலட் டான்சில்ஸ், ஓகேவா. இந்த சென்ட்ரல் போர்ஷன்ல இருக்கிறது லிங்குவல் டான்சில்ஸ் அண்ட் இந்த பின்னாடி இருக்கிற போர்ஷனுக்கு பேர் தான் எபிக்ளாட்டிஸ். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ஒரு டங்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன டைப் ஆஃப் பேப்பிலேஸ்லாம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டீத். ஸோ டீத் பேஸ்டா நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு கொஷின் அவது கேட்டிருப்பாங்க எக்ஸாமில். ஸோ டீத்துன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம என்ன சொல்கிறோம்னா அந்த அரேஞ்ச்மெண்ட், இப்போ நம்மளுக்கு அந்த சாக்கெட் அந்த ஜாரில் நம்மளுக்கு அரேஞ்ச்மெண்ட் ஆகி அந்த டீத்லாம் உட்காந்துருக்கு இல்லையா, அந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பேர் தீகோடன்ட்னு சொல்கிறோம். அந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பேர் என்ன? தீகோடன்ட். ஸோ இப்போ டீத், ஹியூமன் டீத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு டென்டல் ஃபார்முலா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு டீத்தோட ஒரு ஸ்ட்ரக்சர் ஜஸ்ட் ரஃபாக பார்த்துடலாம். ஓகே, இதில் outermost part is called as the enamel, which is the outermost covering. இப்போ ஒரு சிலருக்கெல்லாம் வந்து எது சாப்பிட்டாலும் பல் கூச்சம்னு சொல்லுவாங்க, அதாவது சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய டீத்துன்னு அர்த்தம். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எனாமல் கோட்டிங், அவுட்டர்மோஸ்ட் எனாமல் கோட்டிங் வந்து நம்மளுக்கு ரிமூவ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக சென்சிட்டிவ்னஸ் கிரியேட் ஆகிடும், எது சாப்பிட்டாலும் பல் கூச்சம் ஏற்படும். ஓகேவா? ஸோ த எனாமல் இஸ் த அவுட்டர்மோஸ்ட் கவரிங் இன் ஆர் டீத், which is the outermost covering. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்டீரியரா இருக்கக்கூடிய பார்ட், this is the dentin region, which is the hardest part in our mouth. Okay, which is the hardest part in our mouth. Next பார்த்தீங்கன்னா இந்த central portion is the root. அதனால தான் நம்மளுக்கு 3 பார்ட்ஸா பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஹெட் ரீஜன், அடுத்தது நெக் ரீஜன், லாஸ்டா இருக்கிறது ரூட் ரீஜன். இப்போ நம்மளுக்கு பல், சின்ன குழந்தைங்களுக்குலாம் பல் ஆடிட்டு இருக்கும்போது அதை வந்து நம்ம பிளக் பண்ணி இழுக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா நம்மளுக்கு ரூட் வந்து நம்மளுக்கு ரிமூவ் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக டீத் வந்து ஃபால் ஆஃப் ஆயிடும். நாம் அவசரப்பட்டு எதுவும் செய்யக்கூடாதுங்கிறதுக்கு காரணம் என்னன்னா ரூட்ல நம்மளுக்கு ஒரு விதமான, ரூட்ல இருந்து தான் நம்மளுக்கு ஒரு விதமான சிமெண்ட் வந்து ரெடி ஆகுது. அந்த சிமெண்ட் ஒயிட் கலர்ல நம்மளுக்கு சிமெண்ட் கிரியேட் ஆகுது இல்லையா, it only forms our teeth. So the cement which is called as a hyaluronic acid, the acid which is secreted to form the cement is known as hyaluronic acid. Okay va? So ரொம்ப most importantaன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா the root canal treatment, very very most important topic students, because zinc amalgam, ஓகேவா, இந்த இதுல பார்த்தீங்கன்னா zinc amalgam யூஸ் பண்ணி இப்போ வந்து ஒருத்தருக்கு பல் வந்து இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு, எது வரைக்கும்? ஜிங்க் அமால்கம். ஓகேவா, இப்போ நம்மளுக்கு டீத் வந்து இன்ஃபெக்ட் ஆயிடுச்சுடா. ஓகே, ஸோ வந்து நம்ம டாக்டர்கிட்ட போனோம்னா ரூட் வரைக்கும் ஃபர்ஸ்ட் அந்த இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆயிருக்கான்னு செக் பண்ணுவாங்க. இன்கேஸ் ரூட் வரைக்கும் நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட்டை நம்மளுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னா அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வெளியே எடுத்துட்டு ஜிங்க் அமால்கம் பிளேஸ் பண்ணி நம்மளுக்கு அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த போர்ஸ் எல்லாம் ரூட் வரைக்கும் போகாது, ஸ்ப்ரெட் ஆகாதபடிக்கு நம்மளுக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஆர்டிஃபிஷியல் டைப் ஆஃப் சிமெண்ட், பிகாஸ் வென், அதாவது நம்மளுக்கு ரூட்ல வந்து நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா இந்த சிமெண்ட்டை வந்து தானா நம்மளோட பாடியில இருந்து அது செக்ரீட் ஆக முடியாது, எந்தது ஹையாலுரோனிக் ஆசிடை வந்து செக்ரீட் பண்ண முடியாது.
அதுக்காக ஆர்டிஃபிஷியலாக நம்ம பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட்டுக்கு பேர் தான் ஜிங்க் அமால்கம் ட்ரீட்மெண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இஸ் த டென்டல் ஃபார்முலா. ஓகேவா, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை காப்பி பண்ணுங்க. இப்போ பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா டென்டல் ஃபார்முலா. ஸோ டென்டல் ஃபார்முலா எதை பேஸ் பண்ணி நம்ம படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரூட்டில் 4 types ஆஃப் டீத்தோட பார்ட்ஸ் நம்ம வந்து பிரிக்கிறோம். ஓகேவா, ஸோ த 4 types ஆஃப் டீத் இஸ் incisors, canines, premolars and molars. Right students? ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட டீத்தில் 4 டைப்ஸ் இருக்கு. ஓகேவா, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு இந்த டென்டல் ஃபார்முலாவை தயார் பண்ணியிருக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நம்மளோட சாக்கெட்னு வச்சுக்கலாம். ஓகே, இங்கே வந்து நம்மளுக்கு டீத் வந்து பிளேஸ் ஆகிருக்குது. நான் ஒரு ரஃபாக ட்ரா பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இந்த 2 டீத் இருக்கு இல்லையா, இதில் மேலே 2 டீத் இருக்கும், அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய ஜால 2 டீத் இருக்கும். இந்த 2 டீத்தையும் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இன்சிசார்ஸ்ன்னு சொல்கிறோம். புரியுதா? இது வந்து நம்ம எப்படி டிவைட் பண்ணிக்கணும்னா 2 பார்ட்டாக பிரிச்சுக்கணும். நம்மளோட சாக்கெட்டை லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 பார்ட்டாக பிரிச்சுக்கிறோம். முதல்ல இருக்கக்கூடிய 2 டீத்து அப்பர் ஜா ப்ளஸ் லோவர் ஜா. ஓகேவா, ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா இன்சிசார்ஸ். நான் ஒரு பார்ட் மட்டும் காமிக்கிறேன், அப்புறம் மல்டிப்ளைட் பை 2. ஓகேவா, இப்போ வந்து ஒரு சப்ஜெக்டில் நீங்கள் 90 மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க, 5 சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் 90 மார்க்ஸ் எடுத்திருக்கீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, 90 × 5 பண்ணுவீங்க இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம கால்குலேஷன் பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெனைன்ஸ் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த டீத்து தான் வந்து கெனைன்ஸ். அதுக்கு மேலே மறுபடியும் 2 டீத்ஸ், இப்படி மேலே 2 கீழே 2. இந்த டீத்தை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா ப்ரீமோலார்ஸ் அப்படின்னு சொல்றோம். லாஸ்டா 3 கொஞ்சம் பெருசா போட்டு காமிக்கிறேன். இந்த 3 டைப் ஆஃப் டீத்தை வந்து நம்ம மேலே 3 கீழே 3. ஓகேவா, இதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா மோலார்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ பாருங்க, நான் என்ன சொன்னேன், முதல்ல 2 டீத்து. ஸோ இங்கே நம்மளுக்கு டென்டல் ஃபார்முலால இப்படி ஒரு கோடு போட்டிருப்பாங்க நடுவில். ஸோ ஃபஸ்ட்டு 2 டீத்து அப்பர் ஜால இருக்குது, அதுக்கு அடுத்ததாக ஒரு டீத் இருக்குது. இது 2ம் சேர்ந்தது 1, இது மட்டும் தனி, இது 2ம் சேர்ந்தது 1, இது 3ம் சேர்ந்தது 1. ஸோ ஃபஸ்ட்டு 2, அடுத்ததாக 1, அடுத்ததாக 2, அடுத்ததாக 3. ஸோ அப்பர் ஜால இருக்க மாதிரியே கீழையும் அதே பொசிஷன், எதுவுமே நம்மளுக்கு மாறாது. ஸோ மறுபடியும் 2 1 2 3. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ 2 1 2 3 இந்த டென்டல் ஃபார்முலா புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு புரிஞ்சுதா? ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு சைட் ஆஃப் த ஜால இருக்கக்கூடிய டீத்தை பற்றி பார்த்துருக்கோம். அப்போ அதர் ஜாலையும் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ வி ஹாவ் டு மல்டிப்ளை இட் பை 2. ஸோ பாருங்க, 2 + 1 3, 3 + 2 5, 5 + 3 8. ஓகேவா, ஸோ 8 2s are 16. அதே மாதிரி கீழேயும், ஸோ 16 டோட்டல் 32. ஸோ நம்மளுக்கு பெர்மனன்ட் டீத்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 32 டீத்ஸ் இருக்கு. இதே மில்க் டீத், அதாவது ஃபால் ஆஃப் ஆகும் இல்லையா, கொஞ்சம் அந்த மிடில் ஏஜில் நம்மளுக்கு ஃபால் ஆஃப் ஆகிறது 20 டீத்ஸ் தான் இருக்கும். திஸ் இஸ் அ பெர்மனன்ட் டீத் which will be around 32. 32 வந்து எல்லாருக்குமே காமனாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நம்மளுக்கு டென்டல் ஃபார்முலான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா not only in humans you have to study, I will give another notes also related to this topic because மற்ற vertebrates, மற்ற rabbit இந்த மாதிரி கூட நம்மளுக்கு டென்டல் ஃபார்முலா கேட்கலாம். ஸோ ஒன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து மட்டும் நீட்டுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. We have to go in depth out of the book, out of the knowledge. We have to get more knowledge for NEET students, right? So இப்போ டென்டல் ஃபார்முலா நம்ம பார்த்துட்டோம். ஸோ நம்ம என்னென்ன டாபிக்ஸ் இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மவுத்தில் கிளாண்ட்ஸ் என்னென்ன இருக்கு, ப்ளஸ் வாட் இஸ் த ஃபார்ம் விச் இஸ் கன்வெர்டட் டு த ஃபுட். ஓகேவா, ஸோ ஒரு சிம்பிளர் மாலிகுலாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு முதல் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டங்கை பற்றி பார்த்துருக்கோம், டீத் பற்றி பார்த்துருக்குறோம். ஓகேவா, சரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
இந்த பொசிஷன்ல நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ் இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரே இடத்துல எப்படி இருக்குன்னா எல்லாமே இதுக்கு பின்னாடி, இந்த பின்னாடி இருக்கிறது ட்ரக்கியா, இதுக்கு பின்னாடி இருக்கிறது தான் நம்மளுக்கு ஸ்பைனல் கார்டு, பின்னாடி போயிட்டு இருக்கிறது தான் ஸ்பைனல் கார்டு. இப்படி ஸ்பைனல் கார்டு போயிட்டு இருக்கும். இந்த ரீஜன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 டைப் ஆஃப் pharynx மட்டுமே 3 பார்ட்ஸ் இருக்குடா. ஓகே, so whatever the types of a pharynx means nasopharynx. so nasal பாத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய pharynx is called as a nasopharynx. next oral cavityக்கு பக்கத்துல பின்பக்கமா இருக்கிறது oropharynx. And the last part is the laryngopharynx. ஏன் அப்படி laryngopharynx oropharynx னு பேர் வைக்கிறாங்க? அந்த பேரை வச்சு நீங்க வந்து கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு ஓரோ அப்படின்னா ஓரல் கேவிட்டிக்கு பின்னாடி இருக்கிறது. laryngopharynxனா larynx is the air pipe. நமக்கு தனியா பிரிச்சு காமிக்கிறது. so laryngopharynx. புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா what is this? This is the food pipe or esophagus. So what is the movement which is present in the esophagus? The peristaltic movement. அதாவது அலையா நம்மளுக்கு ஃபுட் வந்து மெதுவா தான் நம்ம தொண்டைக்குழி, அதாவது இந்த ஃபுட் பைப் குள்ளார இறங்கும். ஓகேவா? the movement which is present inside the esophagus is called as the peristaltic movement. Please note it down, students, because it is a very important point. The movement which is required for the esophagus is the peristaltic movement. Okay? Okay. இப்போ நம்மளுக்கு ஃபுட் வந்து இங்க உள்ளார என்டர் ஆயிடுச்சு. இந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் நம்மளுக்கு என்னன்னா இங்க உள்ளார நடக்குது, இந்த ஸ்டொமக் உள்ளார. இது என்னது? ஸ்டொமக். ஸோ இந்த ஸ்டொமக் உள்ளார நம்மளுக்கு என்னென்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளார நம்மளுக்கு HCl இருக்கும், ரைட்? இந்த அவுட்டர்மோஸ்ட் லேயர் இஸ் த மியூக்கஸ் லேயர், மியூக்கஸ் மெம்பரேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சாப்பிடாம இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு பசிக்குது, ரைட்? பசிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா HCl is a acid. ஆசிட் என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு பசி உணர்வை தூண்டும், அதாவது அரிக்கும் தன்மை. ஆசிட்னாவே இட் டெப்ளீட்ஸ், அரிக்கும். ஓகேவா? ஸோ அப்படி அரிக்கும் போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மியூக்கஸ் மெம்பரைன் இட் இண்டிகேட்ஸ் அது பசி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணும். now we have to take in food அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லும். ஓகே, ஸோ இந்த ஃபுட் வந்து நம்மளுக்கு இங்கே என்ன ஃபார்மாக கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா it is called as chyme. What is the form which is converted into stomach as the chyme? Okay va? So in the part of the stomach நம்ம என்ன சொல்றோம்னா this part, அதாவது இந்த கொஞ்சம் பப்ளியா இருக்கு பாத்தீங்களா, அந்த ரீஜன், இந்த ரீஜனை நம்ம வந்து ஃபண்டஸ் ரீஜன் சொல்றோம், அல்லது ஃபண்டிக் ரீஜன் கூட சொல்லலாம், ரைட்? So in the lowest part is called as the pyloric region. So பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு க்ளோஷர் இருக்கு, ஒரு வால்வ் இருக்கு. அந்த க்ளோஷர் வால்வ் is called as the pyloric sphincter, which is called as pyloric sphincter. சரிடா, இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு ஒரு உணர்வு தோணும். போதும், நம்ம சாப்பிட்டோம், சாட்டிஸ்ஃபைடாக சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா இங்கேயும் இதே மாதிரி ஒரு ஸ்பிங்டர் மசில் இருக்கு. அதே மாதிரி இங்க ஒரு ஸ்பிங்டர் மசில் இங்க கனெக்ட் ஆகிருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா அந்தந்த ப்ராசஸ் அந்தந்த இடத்துலயே கம்ப்ளீட் ஆகணும். புரியுதா? ஏன்னா இந்த வேலை நடந்துட்டு இருக்கும்போது இதுவும் மிங்கிள் ஆனா எல்லா ப்ராசஸும் ஸ்லோ டவுன் ஆகும், எல்லா ஆர்கன்ஸும் டேமேஜ் ஆகும். ஸோ ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸ் இங்க முடிச்சு பிரேக் டவுன் ஆகி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வால்வ் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். புரிஞ்சுதா? ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் இங்கே ஸ்பிங்டர் மசில்ஸ் ஆர் present. This is called as a pyloric sphincter. Next, what is the part which is present here? This is the liver. Okay, liver. What is the purpose of liver னு பார்த்தீங்கன்னா emulsification of fat. Emulsification of fat. Fat னு எடுத்துக்கிட்டிங்கன்னா it is a very complex structure because அதை பிரேக் டவுன் பண்ணக்கூடியது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், ஒரு வேலை. ஸோ அதை வந்து தனிப்பட்ட முறையில் ஸ்டொமக்னால மட்டுமே செஞ்சிட முடியாது. ஸோ இன் ஆர்டர் டு கிவ் சப்போர்ட் liver is there in order to emulsify the fat. ஸோ இங்கே தான் நம்மளுக்கு என்ன செக்ரீட் ஆகுது? பைல் ஜூஸ் செக்ரீட் ஆகுது. இந்த பைல் ஜூஸ் நம்மளுக்கு என்ன ஆகும்னா டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும்.
டைஜஷன் ப்ராசஸை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணும். ஸோ நம்மளுக்கு இது ஏதாவது ஒன்று சரியாக வேலை செய்யலைனாலும் டைஜஷன் நம்மளுக்கு டிஸ்டர்ப்ட் ஆகும். புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த யூ ஷேப்டு ஸ்ட்ரக்சர். இந்த யூ ஷேப்டு ஸ்ட்ரக்சர் இங்கே இருந்தே நம்மளுக்கு ஆரம்பிக்கிறது தான் ஸ்மால் இன்டெஸ்டைன். ஓகே, the parts of the small intestine are, so small intestine என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 parts இருக்கு. என்னென்ன பார்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா duodenum, jejunum and ileum, right? So duodenum, jejunum and ileum 3 parts of small intestine. So small intestine na நம்மளுக்கு இங்க மட்டும் தான் அப்படினு நம்ம ஃபிக்ஸ் ஆயிட கூடாது. நம்மளுக்கு ஸ்டொமக்கு கீழ இந்த duodenum பார்ட்ல இருந்தே நம்மளுக்கு small intestine தான். ரைட் ஸ்டூடண்ட்ஸ்? So next பாத்தீங்கன்னா இங்க நம்மளுக்கு இதுல longest shortest path எதுனா இந்த duodenum தான் இருக்கறதுல shortest path. It is also called as the U-shaped structure. Okay, so the U-shaped structure is the duodenum, which is a part of a small intestine, right? Okay, so இந்த U-shaped structureக்கு பக்கத்துலயே நம்மளுக்கு ஒரு part இருக்கு, ஒரு leaf like structure. It is called as the pancreas. So pancreas, what is the purpose of pancreas? It is also called as the islets of Langerhans, right? So islets of Langerhans நம்மளுக்கு என்னென்ன செக்ரீட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா diabetes mellitus and diabetes insipidus. Okay, what is the, நான் இப்போ சொன்னது வந்து என்சைமா இல்லை டிசீஸா சொல்லுங்க. ஸோ இப்போ நான் சொன்னது வந்து த டிசீஸ், ஏன்னா இது நம்ம ஃபெமிலியர். இது வந்து நம்மளுக்கு இப்போ இந்தியாவில்னு பார்த்தீங்கன்னா 40% to 70% வந்து சுகர் பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க. What is the reason means this islets of Langerhans secretes 2 types of hormones which is called as the insulin and glucagon, right? So insulin secretion நம்ம உடம்புல நம்ம pancreas கம்மியான அளவுல secrete பண்ணா it is called as the diabetes mellitus. Okay, diabetes mellitus. இதே glucagon நம்மளுக்கு secretion problem இருந்ததுன்னா it is called as diabetes insipidus. Right students, the disease which is responsible for this insulin secretion and glucagon secretion is the diabetes mellitus and diabetes insipidus, right? Okay, so இப்போ பாத்தீங்கன்னா இந்த duodenum பத்தி பார்த்துட்டு இருக்கோம். duodenum, jejunum, ileum எல்லாம் இருக்கு. So இந்த small intestine பாத்தீங்கன்னா நியூமரஸா நிறைய சின்னதா இப்படி hair like structuresல இருக்கும். These are called as, இந்த சின்னதா hair likeல இருக்கு இல்லையா, இந்த பார்ட்டிகள் நம்ம என்னன்னு சொல்றோம்னா it is called as the villi. ஓகே, the villi இது வந்து எதுக்காக இந்த villi இப்படி hair like structures இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா in order to reduce the surface area. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு த்ரெட் இருக்கு, ஒரு நூல் கண்டு. இந்த நூல் கண்டை நீங்க வந்து நீளமா போட்டு விடுறீங்க, it will cover a large area. இதே நீங்க ரோல் பண்ணி இப்படி சுத்தி வச்சீங்கன்னா it will cover a small area. புரிஞ்சுதா? ஸோ அந்த மாதிரி ஒரு லார்ஜ் ஏரியாவை கம்மியாக்கணும். இப்போ இந்த ஒரு ஸ்டொமக் உள்ளார நம்ம எல்லாத்தையும் போட்டு அடக்கணுங்கிறதுக்காக in order to reduce the surface area the villi is villi வந்து அந்த மாதிரி உருவாக்கப்பட்டது. புரிஞ்சுதா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனும் இந்த லார்ஜ் the last part of the small intestine is இலியம்னு சொன்னேன். ஸோ இந்த இலியம்க்கும் இந்த லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கும் இடையில இந்த மீட்டிங் பாயிண்ட்ல numerous number of bacteria are present which is called as E. coli, right? So நம்மளுக்கு எந்த இடத்துல நம்மளுக்கு அதிகமான bacteria which is responsible for digestion actually. So digestionக்கு நம்மளுக்கு E. coli bacteria கண்டிப்பா நம்ம உடம்புல இருக்கணும், ஆனா கரெக்டான அளவுல இருக்கணும். அந்த இது வந்து நம்மளுக்கு அதிகமா இருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா இந்த joint of the ileum and the large intestine, right? So இந்த E. coli bacteria in case நம்மளுக்கு அதிகமா spread ஆனா this part which is only a muscle, nothing but அது வந்து ஒரு தனியா நம்மளுக்கு பெரிய ரோல்லாம் ப்ளே பண்ணல. இன்னைக்கு வரைக்கும் இதனோட ஃபங்க்ஷன் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கவும் இல்லை. So what is the name is, it is called as the appendix region அல்லது vermiform appendix ன்னு சொல்லுவாங்க இந்த ரீஜனை. ஸோ இப்போ நம்மளுக்கு நம்ம ஜங்க் ஃபுட் ஐட்டம்ஸ் அதிகமாக சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு அப்பெண்டிசிட்டிஸ் வருதுன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா it will increases the bacteria which is present over here.
ஸோ பாக்டீரியா அதிகமாகும் போது இந்த மசில் மசில் growth வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. எப்பெல்லாம் நம்மளுக்கு மசில் growth இன்க்ரீஸ் ஆகுதோ நம்மளுக்கு சிவியரான ஸ்டொமக் பெயின் வரும். ஸோ half an hour குள்ளார நம்ம இந்த ஆப்ரேஷன் பண்ணுவோம், which is called as appendicitis disease. ஓகேவா? So the vermiform appendix, it doesn't have any particular function. It is just a muscle, but அது நம்மளுக்கு elongate ஆகும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்டொமக் பெயினை ரைஸ் பண்ணுது. ஸோ அந்த ஸ்டொமக் பெயினை கட் பண்ணாட்டி நம்ம உயிருக்கே ஆகுது. ஸோ within half an hour we should, if அதாவது ஒரு critical stageல இருக்காங்க அப்படின்னா within half an hour we have to do the operation, because appendicitis will be a very difficult problem. Even it causes death, right students? So next பாத்தீங்கன்னா இந்த types பாத்தீங்கன்னா these are the colons. Okay, large intestine, we have entered into the large intestine. So இது பாருங்க மேல நோக்கி போகுது. So மேல் நோக்கி போனா it is called as ascending colon. What is it is called as? Ascending colon. இது side face ல போயிட்டு இருக்கிறதுனால it is called as transverse colon. And இது கீழ் நோக்கி போறதுனால it is called as descending colon. Next, the last one is the sigmoid colon. Sigmoid colon. This is the rectum and this is the anus. So பாத்தீங்கன்னா large intestine particularly mention பண்ற மாதிரி நம்மளுக்கு major functionsலாம் எதுவும் கிடையாது, because the completely digested food, almost completely digested food enters into the large intestine. So small intestine oda main purpose, it is a very important question, because the small intestine only makes the absorption of the food, minerals, vitamins, etc. So நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ், மினரல்ஸ் இது எல்லாமே நம்ம பிளட் ஸ்ட்ரீம்ல கலக்கிறதுக்கு மேஜர் ரோல் பிளே பண்ணக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா this small intestine plays a major role, because it only absorbs all the vitamins, minerals which is present in our food. It only converts it into the bloodstream. புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ஓவரால் ஹியூமன் ஃபிசியாலஜியில் இருக்கக்கூடிய டைஜஸ்டிவ் பார்ட்ஸ் ஒன் ஷார்ட் வீடியோவாக நாங்கள் உங்களுக்கு போட்டிருக்கோம். ஸோ it will be a very useful video. ஓகே, ஸோ கொஞ்சம் நீங்கள் இதனோட நோட்ஸ் எல்லாம் ஒரு நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்க, பிகாஸ் இது எல்லாமே நீட்டுக்கு தேவையான எல்லா பாயிண்ட்ஸுமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இது மட்டும் இல்லாமல் ஃபர்தராக நம்ம இன்னும் நிறையா வீடியோஸ் போடுவோம் நீட் கிளாஸஸ் பேஸ்டாக. கண்டினியூஸாக கிளாஸஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்குது, பேச முடியல. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் நோட்டிஃபை பண்ணி எழுதிட்டிங்கன்னா it will be very useful for you in order to face your NEET exam and get successful, students. So kindly support us and subscribe to our channel. Plus in the video பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, in order to, because it will be an encouragement for us, because out of the classes we have to take these classes also, right? Because நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது கிளாஸ் டைமிங்லேயே நம்ம வீடியோ எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ தனியாக செப்பரேட்டாக நாங்கள் டைம் ஒதுக்குறோம்னா it will be very useful for you. So we want some encouragement now. So kindly subscribe to our channel and give us the support, students. Thank you.